ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சரிசியை லைட்டாக கொரகொரப்பாக குருணா பதத்துக்கு மிக்சியில் ஒரு பல்ஸ் மூடில் பல்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம், வெந்தயம், கொஞ்சம் நிறையவே வெள்ளைப்பூடுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். கொஞ்சோண்டு சிறுபருப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் பச்சை பயிறு போட்டால் கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி பச்சை பயிறு இல்லாதனால சிறுபருப்பு. அதுக்கப்புறம் கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதித்து கஞ்சி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச தேங்காய் பால்னாலும் சரி, பசும்பால்னாலும் சரி. இன்றைக்கி நான் ஆவின் பால் தான் நல்லா ஊற்றுறேங்க. கட்டியான ஆவின் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி கஞ்சி நேரம் ஆக ஆக இருக்கும், அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணியாகவே வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான பால் கஞ்சி. வெள்ளைப்பூடு நிறைய சேர்த்தா வெள்ளைப்பூடு கஞ்சி. ஓகேவா? இது என்னுடைய ஸ்டைலில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான். இதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலையே உளுந்த வடை போட்டாச்சுங்க. இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.